வணக்கம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். மார்க்கெட்ல ஆஃப் லேட் ஹெவி லாசஸ் வந்துட்டு இருக்கு நிறைய பேத்துக்கு சைபர் கிரைம் மூலமா. ரெண்டு விதமான ஃபோர்ஜரிஸ் நடந்துட்டு இருக்கு. ஒன்று ஃபைனான்சியல் ஃபோர்ஜரிஸ். அதுல நம்ம ஜாஸ்தி ஈடுபட வேணாம், பட் டெஃபினட்டா அதை பத்தி நம்ம பேசணும். என்னதுன்னு சொன்னால் இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல என்ன சொல்றாங்கன்னா அக்கௌண்ட் ரெண்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு. அதாவது உன்னோட அக்கௌண்ட்ல கேஷ் வரும் அண்ட் கேஷ் வந்தா இந்த கேஷை இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்றாங்க ஒன்று. இன்னொன்று கேஷ் வித்ட்ரா பண்ணி நீ கொடுன்றாங்க. இந்த கேஷ் வித்ட்ரா பண்ணி கொடுக்கறதுல 1,00,000க்கு ஆல்மோஸ்ட் 1,500 2000 2500 3000 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க சில பேர். ஒன்று. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 2% வா அக்கௌண்ட்டுக்கு வரும், வா அக்கௌண்ட்ல இருந்து வெளியில போகும். அண்ட் இது சாதாரண 1,00,000ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 லட்ச ரூபா வரைக்கும் பண்றாங்க. இது நிறைய யூத்ஸ், அதாவது மோஸ்டா காலேஜ் போறவங்க, வேலை இல்லாதவங்க, சின்ன சின்ன கம்பெனியில மாசம் 8,000 10,000 15,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க, அவங்க வயசான ஆட்கள், மோஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லோவர் இன்கம் பீப்புள் இருக்காங்களே, அவங்கள டார்கெட் பண்ணி பண்றாங்க. இது ஒரு ரகம். இதுல என்ன பண்றாங்கன்னா, உனக்கு இவ்வளவு அமௌண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன், வா அக்கௌண்ட்டை மட்டும் நீ கொடு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது மோஸ்டா திருட்டுத்தனமா இந்த மாதிரி பணம் எடுத்துட்டு வராங்களே, இந்த பணத்தை அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க எடுக்கிறாங்க. அப்ப நாளைக்கு போலீஸ் இப்ப சப்போஸ் என் பேங்க் அக்கௌண்ட்ல யாராச்சும் திருடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுங்க. அது என்ன கிரைம்ன்றது அடுத்தது நம்ம பேசலாம். அந்த கிரைமுக்கான கேஷ் இருக்குல்ல, என் அக்கௌண்ட்ல இருந்து எங்க போகுது, அந்த நபர், ஏமாத்துற நபர் இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்ல தான் போய் உழுவுது. நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க, எஃப்ஐஆர் கொடுக்குறேன்னு சொன்னால் போலீஸ் ஒரு அன்னோன் பர்சன் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. போட்டு என் அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொன்னால் அந்த நபர் மேல நிற்பாங்க. ரைட்? அந்த நபர் அப்பாவி. ஆனால் அந்த நபரை தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க ப்ரூவ் பண்றது எல்லாமே இருக்கட்டும். போலீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, இந்த அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் போச்சு, அந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு, அந்த கேஷை வித்ட்ரா பண்ணி அந்த நபர் கொடுத்துட்டாங்க அவன் சொல்லுவான். ஆனா அது பண்றதுக்கான ப்ரூஃப் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு நபர், ஒரு ஃப்ரெண்டு மூலமா வந்திருக்கலாம், இல்ல யாராச்சும் ரிலேட்டிவ் மூலமா வந்திருக்கலாம். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நிக்க மாட்டாங்க. கோர்ட் கேஸ்ன்னு வந்தப்ப மாற்றுறது நீங்க தான் இருப்பீங்க. உங்க மேலதான் கேஸ் இருக்கும். ஏன் உங்க மேல கேஸ் இருக்கும்? போலீஸை பொறுத்த வரைக்கும் கேஸை மூடணும். அந்த நபர்கிட்ட பணம் எடுத்தாங்களா இல்லையான்றது அடுத்த விஷயம், ரிகவர் பண்ணாங்களா இல்லையான்றது அடுத்த விஷயம். பட் அந்த நபர் மேல கேஸ் போட்டு ஃபைல் சக்சஸ்ஃபுல், கேஸ் க்ளோஸ்ட். ரைட்? இவ்வளவு கேஸ் வந்துச்சு, இவ்வளவு கேஸ் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்ன்றது அவனை பொறுத்த வரைக்கும் எஸ்கேப் ஆகி போகணும்னு நினைப்பாங்க. இவங்க யாரு உங்களோட அக்கௌண்ட்டை வேற ஒருத்தருக்கான ஃபண்டை நீங்க ரிசீவ் பண்றீங்க சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணீங்க. இது ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் சுத்தி சுத்தி உங்க மேலதான் கேஸ் நிற்கும். ரெண்டாவது, இன்னைக்கு ஆஃப்லேட் ஆப் மூலமா ஆன்லைன்ல ஃபேஸ்புக்ல ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, இது மூலமா நீங்க ட்ரேட் பண்ணலாம்ன்றது வருது. வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஆப் போயிட்டு இருக்கு. இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நாங்க டெய்லி இவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குறோன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. மூணாவது டெலிகிராம் சேனல். டெலிகிராம் சேனல் இந்தியா டைரக்ட் பேர்லயே ஒரு 8-10 டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் என் கால் சென்டரை நான் ஸ்ட்ராங் பண்ணேன். எதா இருந்தாலும் கால் சென்டருக்கு வாங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். டெலிகிராம் சேனல் நான் ப்ரொமோட் பண்றது கிடையாது. டெலிகிராம் சேனல்ல அனானமஸ், நான் யாருன்றது வெளில காட்டணுன்ற அவசியம் இல்லாத நம்ம அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும் போதும் ரிஸ்க் இருக்கு. ரைட்? இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்ல ஃபண்டை அப்லோட் பண்ணுங்க, டெய்லி இவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு ஆசை காட்டிட்டு இருக்காங்க. மேபி நீங்க 1 லட்சம் 2 லட்சம் போட்டு பண்ணும் போது 8-10% ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்க பெரிய அமௌண்ட் காட்டும் போதும் காலி ஆயிடுறாங்க. இது மாதிரி சமீப காலமா லாஸ்ட் ஒரு 10 days நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆன்லைன்ல போய் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்க, இல்ல எக்கனாமிக் டைம்ஸ் பாருங்க, இல்ல போலீஸோட சைபர் கிரைம் வெப்சைட்ல போய் பாருங்க. டெய்லி அட்லீஸ்ட் 40, 50, 60 லட்ச ரூபா பணம் போயிடுச்சுன்றது வருது. எப்படி போச்சு? நாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஆப் இருந்துச்சு, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம், அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண போயிடுச்சுன்றாங்க.
இது எல்லாமே வந்து போலீஸ் வந்து என்ன ட்ராக் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா ஆப் எங்கேருந்து லான்ச் ஆச்சுன்னு தெரியாது, எப்படி வந்துச்சுன்றது தெரியாது. அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அது வந்து ஊரா விட்டு நம்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து சிம்மை வந்து எக்கச்சக்கமான பேரை வந்து ராங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பேர்லயே எத்தனை சிம் இருக்குன்றது தெரியாது. ஸோ அது மாதிரி சிம்மை எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க. அடுத்தது இந்த ஃபண்டு நான் சொல்றேன்ல, நான் என் ஆப் மூலமா ஒரு 10 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு, அந்த அக்கௌண்ட்டு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், ரைட், ரெண்டிங் ஆஃப் இது அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்ப ஏன்ட்ட நான் ஏமாந்த 50 லட்சம் 60 லட்சம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து அங்கிருந்து இது ஸ்ப்ரெட் அவுட் ஆகி ஒரு 20 அக்கௌண்ட்டுக்கு போய் அங்கிருந்து அவங்க வித்ட்ரா பண்ணால் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு பல பேர் இது மாதிரி ஏமாந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இது மாதிரி ஏமாற்றத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஆப் மூலமா பண்றாங்கன்னா அந்த ஸ்டாக் புரோக்கர் இருக்கிறாங்களான்றது என்எஸ்சி வெப்சைட்ல போயிட்டு இது மாதிரி ஒரு புரோக்கர் இருக்கிறாங்களான்றது செக் பண்ணீங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா, அந்த கம்பெனியை வந்து எத்தனை வருஷமா இருக்கு, அவங்களுக்கு கால் பண்ணால் ஆக்சஸ் பண்ண முடியுதா பார்த்துங்க. தயவு செஞ்சு டிப்ஸை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணீங்க. இன்னைக்கு டேட்ல ஈஸியா வந்து மார்க்கெட்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. இந்தியா டைரக்ட்ல நாங்களும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணதாக ஆல்மோஸ்ட் 34 வருஷத்துக்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. நான் இருக்கிற ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் 24 வருஷமா இதே ஆஃபீஸ்ல இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஃபோன் நம்பர்ல எனக்கு கால் பண்ணால் 90% ஆஃப் த டைம் எங்க ஸ்டாஃப்ஸ் எடுப்பாங்க. 100% ஆஃப் த டைம் உங்களுக்கு எடுக்கலாட்டினாலும் ரிப்ளை வந்துடும். ஸ்டில் ஆக்சசபிளா இருக்கிறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அவ்வளோ ஈஸியா விட்டுறாதீங்க. எஸ், எங்க சைட்லயும் சில ஃபைனான்சியல் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. ஃபண்ட்ஸ் வந்து சிலது வந்தது வந்து ரிட்டர்ன் பண்றதுல சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் ஸ்டில் வி ஆர் இன் டச் அண்ட் வி சார்ட் அவுட் 100%. என்கிட்டையும் இதே மாதிரி ஒரு ஃபோர்ஜரிஸ் நடந்திருக்கு, ரைட். ஆல்மோஸ்ட் நான் பர்சனலா 1.28 crores நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். என் பேங்க் அக்கௌண்ட்ல வேற நபர்கள் பணம் போட்டு இதனால வந்த பிரச்சனைகள் 2022 நான் சந்திச்சு 2023 ஃபுல்லா நான் வந்து சார்ட் அவுட் பண்ணேன். ஏன்னு சொன்னால் ஏன் முகத்துக்கோசரம் ஏன் கம்பெனியில ஃபண்டு போடுறாங்கன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிள், ரைட். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இல்லைன்னு சொன்னால் நீங்க தான் வந்து ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணணும். அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்னால் அது ஏத்துக்க மாட்டாங்க, ரைட். ஏன்னு சொன்னால் யார் பணம் போட்டாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் காலர் பிடிக்கிறாங்க. நான் வந்து சொல்ல அந்த நபர் எடுத்துட்டு போயிட்டான்றது, பட் ஏன் காலர் மாட்டுது. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஏன் காலர் ஈஸியா யார் விக்டம். இதே மாதிரி நிறைய எம்எல்எம் கம்பெனிஸ், ரைட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐஎஃப்எஸ், இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ், நாராயணன், லக்ஷ்மி நாராயணன் நினைக்கிற அவர் பேரு, அஃபீஷியலா 10,000 கோடினாங்க, ரைட். ஒரு நபர் வந்து சூசைட் பண்ணார். அண்ட் அன்அஃபிஷியலி 40 to 50,000 crores. க்ளோஸ் டு அபவுட் 3-4 months முன்னாடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் வாரத்துல வந்து 2 நாள் இல்லை 3 நாள் யாராச்சும் 2 இல்லை 3 நபர் வந்து என்கிட்ட உட்காந்து பேசுவாங்க, இவ்வளவு லட்சம் நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தேன் காணாம போயிடுச்சுன்னு. அவங்க வாங்கின ட்ரிக் வந்து எப்படின்னா, டைரக்டா கம்பெனிக்கு வரல, அவங்க வந்து ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் வந்து கேஷை வாங்கி அவரோட கமிஷனை ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு 5-6% அந்த ஃபண்டை எடுத்துக்கிட்டு மீதி அந்த கம்பெனிக்கு வந்து கேஷ் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து அந்த 5-6%க்கு ஆசைப்பட்டு கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாரு. மாசம் மாசம் ஒரு 8% வட்டி 10% வட்டின்னு மாதிரி இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 8% கொடுத்துருக்காரு, 2% எடுத்துக்கிட்டு. இப்ப இவர் கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? ஆல்மோஸ்ட் 100 கோடி ரூபாய் பக்கமா கலெக்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த 100 கோடி ரூபாய் கனெக்ட் பண்ணி இந்த சைடு கொடுத்துருக்காரு. இவரு கலெக்ட் பண்ணதுக்கு ப்ரூஃப் இருக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து இவரோட அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. இவரு இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அப்ப அஃபிஷியலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வெறும் 10,000 கோடி இவர் வாங்கின அமௌண்ட், ஆனால் அன்அஃபிஷியலா ஆல்மோஸ்ட் 40-50,000 crores. இந்த நபர் விக்டிம் ஆகிறாங்க. இந்த நபரை வந்து நாளைக்கு இவர் காசு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன ஆகுது, ரைட்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே இவரை ப்ரெஷர் பண்றாங்க. இவரு எவ்வளவு ப்ரெஷர் தாங்குவாங்க?
இவர் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட இருக்கிறதுல பெஸ்ட் சைக்கிள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வராங்க, காணாம போயிடுது. அந்த ஃபேமிலியா வந்து காணாம போயிடுது. இதான் வந்து சூழ்நிலை. ரைட்? இது மாதிரி விக்டிம் ஆயிடாதீங்க. நீங்க வந்து வேற ஒருத்தருக்கு கேம்பெயின் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல கேஷை வந்து நீங்க வாங்கி கொடுக்காதீங்க. ரைட்? இன்னவே நீங்க வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு சொன்னால் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் உங்க பேர்ல வாங்கிட்டு கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம் கெயின் பண்ணிட்டு லாங் டேர்ம்ல போய் மாட்டிக்காதீங்க. இந்த இது மனசுல ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இருந்தாலும் பணம் உங்களுது. ஐஎஃப்எஸ் எடுத்துங்களேன், இவர் லட்சுமி நாராயணன் எடுத்துங்களேன், மனுஷன் சிபி ரிஜிஸ்டர்டு, 10,000 கோடி அஃபீஷியலா வந்த கம்ப்ளைண்ட். ஒரு ஆல்மோஸ்ட் 3-4 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட் மினிஸ்டர், டிஎம்கேல இருக்கிற ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் அவர் ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்றாரு. ரைட்? அண்ட் இன்னைக்கு அந்த நபர் காணாம போயிட்டார். சிபி என்ன பண்ணுச்சு? ரைட்? இன்னைக்கு பிரபலமான, நான் பேர் சொல்லணும்னா பிரபலமான பத்திரிகை வந்து அவரை வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வாரம் வாரம் அவரோட ரிப்போர்ட் வந்து எடுத்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? சிபி இதுல ஒண்ணுமே தலையிடல. சிபி வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப். வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா கொடுத்தா நீ சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, யார்கிட்ட நீங்க வந்து பண்ணாலும் அந்த நபரை எவ்வளவு தூரம் ட்ரஸ்ட் பண்ணலாம் அண்ட் எவ்வளவு தூரம் லீகலா உங்க சைட்ல இருக்குன்றத நீங்க பாத்துங்க. ரைட்? லீகலா இருந்தே நம்மளால ஒன்னும் கழட்ட முடியல. லீகலா இல்லாத நீங்க வந்து போய் மாட்டிக்காதீங்க. இது என்னோட ஆதங்கம். நான் பெரிய லெவல்ல அமௌண்ட் ஒன்று விட்டுருக்க. அது வந்து ரொம்ப க்ளோஸ் நண்பர். நான் விட்ட அமௌண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் நண்பர். என் கூட ஸ்கூல்ல படிச்ச பையன். அவன் பண்ண மாட்டான் நினைச்சிட்டு தான் நான் பண்ணேன். எனக்கு அவனை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நான் பண்ணேன். அண்ட் என்னோட ரிஸ்க் என்னதுன்னு தெரிஞ்சு நான் பண்ணேன். எனக்கே இந்த கெதி. எனக்கு வந்து லீகலா நிறைய விஷயங்கள் தெரியும் அண்ட் ஃபைனான்சியல் சைட்ல என்ன பண்ணுன்றது தெரியும். அந்த பணம் வருமா? வரும், எப்பயாச்சும் வரும். கடலை மிட்டாய் வாங்குறதுக்கு வரும். ரைட்? 98ல நடந்த ஒரு கேஸ். அந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆன அமௌண்ட் 500 ரூபா. அது வந்து இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பேப்பர்ல வந்துச்சு. 4 நாளைக்கு முன்னாடி வந்து கோர்ட் வந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. வாங்கி என்ன யூஸ்? 98ல வந்து 500 ரூபா, இட்ஸ் வர்த் பிகர், ஆல்மோஸ்ட் அபவுட் 50,000 ருபீஸ். இன்னைக்கு அந்த 500 ரூபா ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரிஜினல் நோட்டு, இவர்கிட்ட இருந்து போன அந்த ஒரிஜினல் நோட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி இந்த 1.28 crores வந்து வரும். எந்த ஜென்மத்துல வரும்ன்றது தெரியாது. வந்து யூஸ் கிடையாது. அதுக்கு நீங்க அலைஞ்ச அலைச்சல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, உங்களோட ஃபண்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு பண்றது வந்து பெட்டர். எதா இருந்தாலும், மறுபடியும் நான் சொல்றேன், எதா இருந்தாலும் அதுக்கான லீகல் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுமோ நீங்க பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.